வணக்கம் எல்லாத்துக்கும். இன்னையோட நமக்கு சிஏ எக்ஸாம் முடியுது. இதை நினைச்சு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம்னு பார்த்தா எங்க காலேஜ்ல இருந்து ஒரு செய்தி. சபர் கரோ. அது என்னன்னா, இப்ப எலெக்ஷன் டைம்ன்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமா எக்ஸாம் வச்சு முடிக்கணும். பிராக்டிகல்ஸையும் செமஸ்டர் டேட் இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நானும் ஒரு 1 மந்தாவது டைம் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் போடலாம்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்பயும் ஆப்போசிட்டா தான் நடக்கும் தெரியுமே. இதெல்லாம் முதல் தடவையா? பரவாயில்ல, ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல மேனேஜ் பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு காலையில 10 மணிக்குலாம் எக்ஸாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. கம்ப்யூட்டர்ல தானே எக்ஸாம் எழுத போறோம். லேப் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன். தென் நம்ம போன் எல்லாம் போய் சப்மிட் பண்ணிட்டு 1 மணி நேரம் நல்லா ஃபோக்கஸ்டா உட்காந்து ஆன்சர் எல்லாம் டிக் பண்ணிட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் என்ன, நமக்கு பசி எடுக்கிற டைம் வந்துருச்சு. டைரக்டா அக்கா கடைக்கு போயிட்டு தயிர் சாதம் வச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் சிக்கனும் வச்சிருந்தாங்க. அதை நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு டைரக்டா ரூம் கிளம்பி வந்துட்டேன். அப்பதான் நமக்கு ஒரு பார்சல் வந்தது. இது என்னன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் தளத்துல ஸ்டோரியா பதிவு பண்ணிருந்தேன். பட் யூடியூப்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம அபிஷியலா யூவி ஃபிட்டோட பிராண்ட் டெலிட் ஆகிட்டோம். எல்லாமே உங்களோட ஆதரவுனால தான். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். இனிமே நீங்க ஃபிஷ் ஆயிலோ கிரியேட்டினோ வாங்குறீங்கன்னா மறக்காம ஜனா10ன்ற கோட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் கொஞ்சம் தள்ளுபடி கிடைக்கும். அதே சமயம் நம்ம பாக்கெட்டுக்கு 50 எல்லாம் வராது, கொஞ்சம் கம்மியா தான் வரும். மறக்காம நீங்க வாங்கும் போது ஜனா10ன்ற கோட யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்கன்னு தெரியும். சரி, ஓகே, மணி 5 ஆயிடுச்சு. நீங்க நம்ம ஜிம்முக்கு சீக்கிரமா கிளம்பி போயிடலாம்னு முன்னாடியே கிளம்பிட்டேன். பயிற்சிக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபியை உள்ள தள்ளிட்டு டைரக்டா ஜிம் கிளம்பி வந்துட்டேன். வந்ததுமே நமக்கு ஒரு முத்தம் கிடைச்சது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சூரியனுக்கு முன்னாடி என்னன்னா பார்க்கவே கொஞ்சம் அழகா இருந்தது. அதான் சூரியன் முத்தமிட்ட தருணம்னு சொல்ல வந்தேன். நான் நேத்துக்கே இன்ஸ்டாகிராம் தளத்துல ஸ்டோரியா போட்டிருந்தேன். எங்க நீங்க ஃபாலோ பண்ணாதானே உங்களுக்கு தெரியறதுக்கு. இன்னமும் ரொம்ப டைம்லாம் ஆகல. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க கீழே ஃபாலோ பட்டன் இருக்குல்ல, அதை அமுக்குங்க. யூடியூப்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பயிற்சி ரொம்ப அருமையாவே போச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 பேர் வந்து அடிச்சு போட்ட மாதிரி சரியான பாடி பெயின். அப்படியே ரூம் கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்தது நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட ஸ்பான்சரான யூவி ஃபிட் ஃபிஷ் ஆயில சேஷாக்கு ஒண்ணு கொடுத்து அப்படியே நம்மளும் ஒரு கேப்சூல் போட்டு டே எண்ட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா, பை.